காவேரி பர்த்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு குட்டியாக ரோட்டில் நின்று ஒரு சின்னதாக கேக்கு கட் பண்ணாங்க இல்லையா, அந்த வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கிரீஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லட்சுமி பிரியா நம்ம வீடியோ வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு. காவேரி கிட்ட, அதாவது லட்சுமி பிரியா கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. லட்சுமி பிரியா வந்து நேற்றுக்கு இருந்தே அவங்க வந்து ஒரு போஸ்ட்டும் போடலை, ஒரு ஸ்டோரியுமே போடலை. ஏன் அப்படின்னா, அவார்டு வாங்கினதுக்கப்புறமா அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க, பயங்கரமாக பிஸியாக இருக்காங்க. அதாவது தீபாவளி வருது, நிறைய விஷயங்கள் அவங்க கமிட்மெண்ட் இருக்கும், நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க போல் இருக்கு. அதுதான் ஒரு ஸ்டோரியும் அவங்க வந்து போடலை. அது வந்து இருக்க அவங்க வந்து நம்ம வந்து பர்த்டே செலிப்ரேஷன் போடலாமா, வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக. அன்னைக்கு நைட்டு, அதாவது குட்டி கேக் கட் பண்ணாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்காரு. அது காவேரி வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. காவேரியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சம்பவமோ, ஒரு பெரிய பர்த்டே செலிப்ரேஷனோ, செம்மையான விஷயமோ நடந்திருக்கு. அதை வந்து நமக்காக கொடுக்குறதுக்கு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. நம்மளோட லட்சுமி பிரியாவை பொறுத்த வரைக்கும் செம்ம க்யூட்டாக, செம்மையாக வந்து எப்போவுமே வந்து எது பண்ணாலுமே அவங்க நமக்கு அழகாக வந்து பண்ணுவாங்க. அதை தான் நானுமே எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக வந்து நம்மளோட லட்சுமி பிரியாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து செம்மையாக வந்து கலக்கியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பர்மிஷன் கேட்டு ஒரு ஸ்டோரி போட்டது வந்து எனக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி பப்ளிக்கில் வந்து பர்மிஷன் கேட்கும்போது காவேரி வந்து, அதாவது லட்சுமி பிரியா வந்து எதுவுமே ஓகேன்னு சொல்லாமல் இருப்பாங்களா? என்ன சொல்கிறீங்க? பர்த்டே செலிப்ரேஷன் பயங்கரமாக, அதாவது ஒரு ஸ்பெஷலான இடத்துல வச்சு பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. அதுதான் நமக்கு வந்து தெரிய வருது. அதுக்கு உங்களுக்கு ஒரு தெரியுமா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டே செலிப்ரேஷன் நாள் ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு காவேரி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாங்க. எனக்கு அப்போ புரியலை, இப்போ புரியுது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது. அப்போ ஏதோ பெருசாக வந்து சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கும், நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காகவே வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம எப்போயுமே அதை தான் வந்து அவங்கக்கிட்ட பார்க்குறோம். லட்சுமி பிரியா ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு ட்ரெய்லர் மாதிரி நமக்கு கொடுப்பாங்க. அதை கண்டிப்பாக வந்து செம்மையாக இருக்கும். பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. இப்போ பர்த்டே செலிப்ரேஷனே அவங்க ஃப்ரெண்டு வந்து அதை ரிலீஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நானும் செம்மையாக வந்து இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். சூப்பருங்க, எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த ஸ்டோரிக்காக, அந்த வீடியோவுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும்.